வணக்கம், இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் இஎஸ்க்கு வந்து பேக் வீல் வந்து ஜாம் ஆகிடுச்சு. அதை தான் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணி சர்வீஸ் பண்ணி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லிவர் பார்த்திங்கன்னா ஒரு க்ரிப்பே இல்லாமல் நார்மலாக இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து பேக் வீலுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு பிரேக் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாம். பிரேக் நல்லாவே ஜாம் ஆகிருக்கு. அதை நம்ம ரெஸ்ட் ஸ்ப்ரே அடித்து நல்லா ஃப்ரீ பண்ணி கேபிளை தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். பிரேக்கை ஃப்ரீ பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வீலை வந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு வீல் போல் நெட்டை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு நம்ம வீலை தனியாக தட்டி வெளில எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே காமிக்கணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். வீலை வந்து சுத்தவே முடியல. அப்படியே நல்லா ஜாம் ஆகி நின்றுச்சு. வண்டியை நவுத்துறதுக்கே நாங்கள் கஷ்டப்பட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பிரேக் ஷூ அதில் வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக தான் மாற்றினது. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் வந்து நல்லா ஜாம் ஆகிடுச்சு. இப்போ அதை தான் நம்ம ரிமூவ் பண்ணி நல்லா ஆயில் போட்டு ரெஸ்ட் ஸ்ப்ரேலாம் அடித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணி போட போகிறோம். நல்லா ஷேக் பண்ணி இதே மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரீ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஸ்ப்ரே போட்டு நல்லா அதை தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஆயில் போட்டு நல்லா ஃப்ரீ பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அதில் எவ்வளோ டஸ்ட்டெல்லாம் இருக்குன்ட்டு. அதை நம்ம நல்லா ரெஸ்ட் ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் போட்டுட்டு நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக் ஷூவையும் கையோட தேய்ச்சிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணி போட்டுடலாம். இப்போ அந்த பிரேக் ஷூவில் இருக்கிற ஸ்ப்ரிங்குக்கு அதுக்கப்புறம் அந்த ராடுக்கெலாம் வந்து நம்ம க்ரீஸ் பேக் பண்ணிடலாம். க்ரீஸ் பேக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீல் எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம பிரேக்கையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீல் வந்து ஃபுல் டைட் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் லிவரை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வீல் ஃப்ரீயாக சுத்த ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.